சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். போனால் வீட்டில் அவ்வளோ இருந்தார். என்ன பேசுறது அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு 6 மணிக்கு வந்து சீமான் சார் ஃபஸ்ட்டு வந்துட்டார். வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிட்டார் அவர். சார் அப்படியே ஐஸ் பாக்ஸில் வைக்கும்போதெல்லாம் அவருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் கூட இருந்தேன். எனக்கு தெரியும் அவர் எப்போ தூங்கும்போதும் எந்திரிக்கும் போது சொல்லுவார், பயமாக இருக்குடா அந்த உலகத்தை விட்டு நான் அந்த தேனியை விட்டு போயிடுவேணும், இந்த இடத்தெல்லாம் பார்க்காம போயிடுவேணும். சார் காலையில் எந்திரிச்சோடனே பூஜை பண்ணிடுவார். பூஜை பண்ணோடனே நம்ம பூஜைனா நம்ம சாமி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிலாம் நம்ம வேண்டும், அப்படிலாம் இல்லை. அவர் அந்த பூஜையிலே சிவசமுத்திரா, தேனி, கம்பம் ஊர் பேராக சொல்லுவார். இந்த ஊர் எல்லாம் நம்ம எனக்கு அவ்வளோ கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே இப்படி ஒருத்தராக இவ்வளோ நேசிச்ச நம்ம ஒரு எல்லாரையும் அவ்வளோ லவ் பண்ண ஆளை நம்ம பார்த்ததில்லை. நான் தெரியாமல் ஒரு வேளை அங்கே முருகா சார் போயிருந்தா அங்கே இப்படி ஒரு லைஃப் விட்டு போனோன்னு எனக்கு அவர் பர்சனலாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு. நான் இப்பயும் ப்ரே பண்ணுறது அதுதான். அவ்வளோ அவ்வளோ ஒரு வாழ்க்கை எப்படியோ இருந்த ஒரு எங்கேயோ ஒன்று பையனை இப்படி தூக்கிட்டு வந்து இப்போ என்ன வேணும், என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுலேருந்து எவ்வளோ விஷயம் நல்லது கெட்டது இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு சண்டை போட்டு போயிடுவேன், கோச்சிக்கிட்டு போயிடுவேன், திட்டிடுவார். 3 படம் கண்டினியூவாக பார்க்குறாரு. தூங்கல 5 மணிக்கு வாக்கிங் எந்திரிச்சு எங்களுக்கு கூப்பிட்டு போவார். உங்களையும் கூப்பிட்டு போவார்.